அன்பு இந்த உலகத்தை தேடி வந்தது. அன்பு இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அன்பை தந்தது. அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரிடத்திலும் அன்பை தா என்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பான தேவன். இந்த உலகிலே அவர் அன்பாய் வந்தார். தேவைப்பட்ட எல்லோருக்கும் அன்பை தந்தார். பெற்றுக்கொண்டவர்களிடம் அந்த அன்பை தா என்றார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் படைப்புகளும் ஏங்குவது இந்த அன்பிற்காகத்தான். எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஃபாதர்? ஒரு 2 வார்த்தை நின்று பேசுறதுக்கு ஒரு நேரம் இல்லை அவருக்கு. என் மனைவி தேடி தேடி பார்த்து பின்னாடி சுற்றி சுற்றி அலைஞ்சு கல்யாணம் பண்ண. ஒரு என்ன பேச்சு பேசுகிறாவ? அந்த பேசுகிற பேச்சுகளில் அன்பு இருக்குதா? எல்லா உயிர்களும் படைப்புகளும் ஏங்குவது அந்த அன்பிற்காகத்தான். திருத்தூதர் யோவான் தன்னுடைய முதல் திருமடலிலே அழகாய் அவர் சொல்லுகிறார், என் சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவோமாக. நீங்கள் கொடுக்கிற காசோ பணமோ வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ உங்களுக்கு நிறைவு தராது. அது எல்லோருக்கும் தேவையில்லை. நம்மிடத்தில் இருக்கிற அன்பை நாம் செலுத்துவோமாக. ஏன் என்று சொன்னால் அந்த அன்பு மட்டும்தான் கடவுளிடமிருந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பை தவிர மற்ற எல்லாமே தீமை, வெறுப்பு, பகைமை, எரிச்சல், சினம், கோபம், அடிதடி, ஏமாற்றம், இவைகளெல்லாம் தீயோனிடமிருந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அன்பு செய்கிறவர்கள் எல்லோரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், கடவுளை அறிந்தவர்கள், அந்த அன்பான தேவனை உணர்ந்தவர்கள், அந்த அன்பான தேவனை வாழ்க்கையிலே ரசித்தவர்கள், ருசித்தவர்கள், அன்பு செய்பவர்கள். இந்த உலகத்தில் அன்பே நான் தெரியாதவங்க அவங்க யாரு? கடவுளை அறியாதவர்கள். அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் கிடையாது. அந்த அன்பின் கனியை சுவைக்காதவர்கள், அன்பு செலுத்தாதவர்கள். பாருங்கள், கடவுள் உங்களையும் என்னையும் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் வாழ்வு பெறும் பொருட்டு, இந்த உலகம் வாழும் பொருட்டு, எல்லோரும் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு தன்னுடைய ஒரே மகனை, ஒரே கனியை, இயேசு ஆண்டவரை இந்த உலகிற்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவரை அன்பு செய்கிறோம் என்பதற்காக அல்ல. அவர் எந்த அளவிற்கு இந்த உலகத்தையும் நம்மையும் அன்பு செய்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துவதற்காக. நம்மை பாவங்களில் இருந்தோம், சாபங்களில் இருந்தோம், அடிமை தனங்களில் இருந்தோம், இருளில் இருந்தோம், பாவத்தின் மாய கவர்ச்சிகளில் இருந்தோம், தீமையின் எல்லா தாக்குதல்களில் இருந்தோம். நம்மை காப்பாற்றி நம் எல்லோரையும் நிறைவாழ்வு வாழ வைக்க தன்னுடைய ஒரே மகனை தந்தையாகிய இறைவன் இந்த உலகிற்கு அனுப்பினார். அன்பாக கொடுத்தார். எனவே தான் நான் சொன்னேன், இந்த உலகத்திலே அன்பு வந்தது, அன்பை நமக்கு தந்தது. அந்த அன்பை மீண்டும் நான் கொடுத்த அன்பை, அன்பு இல்லாமல் தவிக்கிற உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, கடைநிலை மனிதர்களுக்கும் இந்த அன்பை கொடுங்கள் என்று சொன்னது. என் பிரியமான பிள்ளைகளே, எல்லோரும் நாம் அன்புக்காக இயங்குகிறோம். இந்த உலகமே சில காலங்கள் தான், எல்லாம் கடந்து போகக்கூடியது தான். இளமை பருவம் சிறிது காலம், குழந்தை பருவம் சிறிது காலம், எல்லாமே மறைந்து போகக்கூடியது தான்.
இந்த சில நாட்கள் சில காலங்கள் மறைந்து போகிற வாழ்க்கையில் நாம் எல்லோரும் இயங்குவது அந்த அன்பு. ஒரு சில நேரங்களிலே நம்ம அன்பு செய்பவர்கள் நம்முடன் இருப்பார்கள், ஒரு சில நேரங்களில் நம் அன்பு செய்பவர்கள் நம்முடன் இருக்க மாட்டார்கள். அந்த சில காலம் நாம் அனுபவித்த அன்பை நம் மனதிலே சுமந்து வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு நாம் வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டியதுதான். சின்ன வயதில் அப்பா அம்மா அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு! இன்றைக்கு அந்த அன்பு கிடைக்குமா? தாத்தா பாட்டியினுடைய அன்பு நமக்கு கிடைக்குமா? பள்ளி பருவத்திலே சண்டை போட்டு ஓடி திரிந்த அந்த அன்பு நீ கிடைக்குமா? திருமணமான அந்த நேரங்களில் நம்மளாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தோமே, இப்படிலாம் வாழணும்னு சொல்லிட்டு சொன்னமே, அந்த அன்புலாம் எனக்கு இருக்குதா? எல்லாமே சில காலங்கள், எல்லாமே கடந்து போகக்கூடியது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்கே அன்பு தேவைப்படுகிறதோ அங்கே நாம் அன்பை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு அன்பு தேவையோ இறைவன் பற்பல விதங்களிலே சகோதர சகோதரிகளின் வழியிலே, அன்பானவர்கள் வழியிலே நமக்கு அன்பை வாரி கொடுக்கிறார். அதே போல அந்த ஆண்டவரிடத்தில் அன்பை பெற்றவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிடத்தில் யாராவது பேசுவாங்களா? அண்ணா எப்படின்னா இருக்கிறீங்க, அக்கா எப்படி இருக்கிறீங்க, என்ன தேவைன்னு கூட இல்லாத இருக்காங்களே, அவர்களுக்கு நாம் கொடுத்து விட்டு செல்ல வேண்டுமா இல்லையா? இஸ்ராயல் மக்கள் இந்த உலகத்திலே ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட, அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் இந்த இஸ்ராயல் மக்களை தவிர வேறு எவரும் கிடையாது. அவர்களுக்கு ஒரு நல்ல தலைவர் இல்லை, நல்ல வழிகாட்டிகள் இல்லை, அடிமைகளாயிருந்தார்கள். இந்த 6 மாசத்திற்கு இன்னொரு அரசன் வந்து இந்த நாட்டை கைப்பற்றி கொள்ளை பொருள் எடுத்துன்னு அவன் போயிடுவான். இப்படியாக 2000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு அடிமைதனம் பாருங்கள். வேலை வாய்ப்பு இல்லை, வளங்கள் இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, மனித உரிமைகள் இல்லை, மனிதனை மனுஷனா மதிக்கல. அவர்களுடைய புலம்பல் பாடல்கள் தான் விவிலியத்தில் எப்படி இருக்கிறது? புலம்பலாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் படைத்த கடவுளை நோக்கி அவர்கள் கத்தினார்கள், கதறினார்கள். ஆண்டவரே எங்களுக்கு விடிவில்லையா, ஆண்டவரே எங்களுக்கு முடிவில்லையா, ஆண்டவரே எங்கள் சொந்தக்காரங்க வேற ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்கள் நாட்டை விட்டு நாங்கள் இன்னொரு நாட்டில் இருக்கிறோம், அகதிகளாக இருக்கிறோம், அடிமைகளாக இருக்கிறோம், நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க மாட்டோமா? கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய பேரிரக்கம் அவர்களுக்கு கிடைத்தது. எசாயா இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கிறார் பாருங்கள். கார் இருளிலே நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஒரு அமாவாசை இருட்டு போல, கும்மி இருட்டு போல அந்த இஸ்ராயலின் மக்கள் வாழ்வு இருந்தது. இனிமே எங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வருமா? எங்களுடைய வாழ்க்கை துளிர்க்குமா? எங்களது சந்ததியர்கள் செழிப்பார்களா? நாங்கள் நலம் பெறுவோமா? எங்கள் நாடு முன்னேறுமா? நல்ல தலைவர்கள் எங்களுக்கு கிடைப்பார்களா? உலகெங்கும் சிதறுண்ட என் சொந்த பந்தங்கள் ஒரு நாள் இங்கே வந்து சேருவார்களா? ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை நோக்கிய புலம்பல். விடிவில்லையா தேவா, விடிவில்லையா, முடிவில்லையா, கண்ணீரின் முடிவில்லையா, விடிவில்லையா, முடிவில்லையா, விடிவில்லையா தேவா, விடிவில்லையா. 2025 இந்த ஆண்டின் முதல் கூட ஆண்டவரே எங்கள் கண்ணீருக்கு விடை இல்லையா, எங்கள் கவலைக்கு ஒரு முடிவில்லையா, ஒரு மனதில் மகிழ்ச்சி இருக்காதா, குடிகார கணவன் திருந்த மாட்டாரா, எங்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் தீராதா, என் பிள்ளைகள் இப்படி மோசமான தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்களே, அவர்கள் திருந்தி வர மாட்டார்களா? எத்தனை எத்தனை ஏக்கங்கள், எத்தனை எத்தனை எண்ணங்கள். இஸ்ராயல் மக்கள் அவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள், ஆடு மந்தை மேய்ப்பவர்கள்.
கடவுளையும் அந்த அரசர்களையும் குறிப்பதற்காக ஆயர்கள் என்ற ஒரு சொல்லாடலை உருவகத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். குழு குழுவாக இருப்பார்கள். இயேசு ஆண்டவர் அந்த கலிலேயா பகுதியில் அந்த படகை விட்டு இறங்கியதும் பார்க்கிறார். அங்கங்க மக்கள் அப்படி இருக்கிறார்கள். எங்கே போவது, எப்படி வாழ்வது, என்ன செய்வது, ஏன் வாழறோம், எதுக்கு வாழறோம், நாளைக்கு எப்படி சாப்பாடு சாப்பிட போறோம், எப்படி நம்ம பிள்ளைங்களை கரை சேர்த்த போறோம். ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இதயத்தை பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய தலைவர்களை பாருங்கள், வட்ட செயலாளர்களை பாருங்கள், சதுர செயலாளர்களை பாருங்கள். யாராவது என் மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, யாராவது பரிவு கொள்கிறார்களா? அம்மா சாப்பிட்டீங்களா? இந்த வீடு ஒழுவதை நான் என்ன செய்யணும்? பிள்ளைங்க படிக்காத இருக்கிறாங்களா, நான் என்ன செய்யணும்? யார் நம்மளை கேட்பவர்கள்? ஆண்டவர் இயேசு அந்த ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டார். அந்த மக்களோடு நீண்ட நேரம் பேசினார். இன்றைக்கு கணவன் மனைவி கூட ஒரு 2 நிமிஷம் பேசுவதற்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. திருமணமான பெண்கள் மனைவிகள் 1 வருஷம் 2 வருஷம்லாம், ஃபாதர் எங்கள் வீட்டுக்காரர் போறாருல ஃபாதர் வேலைக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நெக்க குடிப்பார் ஃபாதர், ஜாலியாக இருப்பார் ஃபாதர். 2 வாரம் 3 வாரம் நல்லா போயிட்டு வருவாங்க. அதுக்கு நேரம் இருக்கும். இந்த கட்டின பொண்டாட்டி நான் இங்கே இருக்கிற இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கு உட்காந்து பேசுறதுக்கு ஒரு 2 நிமிடம் இருக்காது. எத்தனை தாய்மார்கள் இத்தனை வருஷம் பெத்து எடுத்தோம் ஃபாதர், ஒரு 5 நிமிஷம் கேட்டு அம்மா எப்படிமா இருக்கிற, அப்பா எப்படிப்பா இருக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு நேரம் இல்லை. நாங்கள் கட்டியதோ அன்னை இல்லம், ஆனால் நாங்கள் இருப்பதோ முதியோர் இல்லம். இந்த பகுதியில் அப்பார்ட்மெண்ட் வாங்குவோம், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கட்டி என்ன பேர் வைக்கிறாங்க? அன்னை இல்லம். அந்த அன்னையும் தாயம் இருப்பது முதியோர் இல்லம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆதரவற்ற மக்களை பார்த்து பரிவு கொண்டு நெடுநேரம் அவர்களோடு பேசினார். தன்னுடைய நேரத்தை செலவழித்தார். அவர்களுக்கு நல்லவற்றை கற்பித்தார். வாழ்வின் பாதையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய பரிவும் அவருடைய இரக்கமும் அன்பை பாருங்கள். அவர் பேசத்தை கேட்டு கேட்டு என்ன ஆயிடுது, நேரமாச்சு போயிடுச்சு. சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே போதகரே நீங்கள் போதித்தீர்கள், மதியம் சாப்பாட்டை கூட மெய் மறந்து 6 மணி 7 மணிக்காவது முடிப்பீங்கன்னு பார்த்தோம், 10 ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு போய் எப்படி சாப்பாடு கொடுப்பது? அவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா? 5 அப்பங்களும் 2 மீன் துண்டம் இருக்கிறது, கொண்டு வாருங்கள், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தன் நேரத்தை முழுவதுமாய் செலவு செய்த அந்த இரக்கத்தின் கடவுள் அந்த மக்கள் பசித்திருக்கவும் கூடாது, அவர்கள் நிறைவடைய வேண்டும். என்னை தேடி வந்தவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு மட்டும் போதல கிடையாது, அவருடைய வாழ்வும் நிறைவட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நிறைவாய் உணவு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெத்லகேமிலே பிறந்தார், தாவீதின் ஊரிலே பிறந்தார். தாவீதின் ஊர் என்ன ஊர்? பெத்லகேம். பெத்தேல் அப்படின்னா என்னது? அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீட்டிலே மாட்டு கொட்டகையிலே அந்த தீவன தொட்டியிலே அவர் கடத்தப்பட்டார். இந்த குழந்தை இயேசு, இந்த பாலன் இயேசு எப்படி இந்த தீவன தொட்டியிலே அதில் போடப்படுகிற பொட்டு புண்ணாக்கு புல்லு வைக்கோலை தின்று இந்த ஆடு மாடுகள் வலிமையோடு வல்லமையோடு நல்ல ஸ்ட்ராங்கா உழைப்பதற்காக வாழ்வது போல இந்த தீவன தொட்டியிலே பெத்லகேமிலே அப்பத்தின் நகரிலே அப்பத்தின் வீட்டிலே பிறந்திருக்கிற இந்த இயேசு பசித்தவர்களுக்கும் வறியவர்களுக்கும் உணவில்லாதவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும், எங்களுக்கு யாரும் இல்லையே ஆண்டவரே, எல்லோருக்கும் உணவாக உயிராக உறவாக சொந்தமாக
எல்லாமா இருப்பதற்காக பிறந்தவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாலை நிலத்திலே அந்த மக்கள் முறுமுறுத்தார்கள். நாங்க அங்க அடிமையா இருந்தா கூட எங்க சட்டியில் என்ன இருந்தது? கவுச்சி இருந்தது, மட்டன் இருந்தது, சிக்கன் இருந்தது, பீஃப் இருந்தது, சிக்கன் சுக்கா இருந்தது. ஆனா நாங்க உங்க பேச்சை கேட்டுன்னு வந்தோம், எங்களுக்கு இங்க ஒன்றும் கிடைக்கல. காடையை ஆண்டவர் கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார், கவிச்சியை கொடுத்தார். அவர்கள் நிறைவடையவில்லை. என் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, காசு தேவைதான். அந்த காசு நமக்கு நிறைவு கொடுக்காது. பணம் நமக்கு நிறைவு கொடுக்காது. நம்ம கட்டுற பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க நிறைவு கொடுக்காது. நம்ம வாங்குற சொத்து நமக்கு நிறைவு கொடுக்காது. நாம் கட்டுவதோ அன்னை இல்லம், அப்புறம் நம்ம பிள்ளைங்க போய் சேர்ப்பதோ முதியோர் இல்லம். அங்கே தான் நம்ம யோசிப்போம், ஐயோயோ இன்னும் அந்த கடவுளை நேசித்திருக்கலாமே, அந்த கடவுளை அன்பு செய்திருக்கலாமே, ஏழை எளியவர்களுக்கு உதவி இருக்கலாமே, 10 பேரை வாழ வச்சிருக்கலாமே, வாழுகின்ற பொழுதே தான தர்மங்களை செய்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே என்று நாம் அங்கே யோசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒப்பற்ற செல்வமாக வேண்டும். அவர்தான் நம்முடைய செல்வமாக இருக்க வேண்டும். அவர்தான் நம் வாழ்வாக இருக்க வேண்டும். அவர் வழிதான் வழியாக இருக்க வேண்டும். அவரை நாம் செல்வமாக நினைத்தால்தான் நம்முடைய இதயம் அந்த இயேசுவிடத்தில் இருக்க வேண்டும். செல்வராய் இருந்த அவர் ஏழைகளாய் இருந்த நாம் எல்லோரும் செல்வராகும் பொருட்டு அவர் ஏழையானார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே நாம் தொலைந்து போன சந்தோஷம் வேணுமா வேணாமா? நம்ம வாழ்க்கையிலே நாம் தொலைந்து விட்ட விசுவாசம் வேணுமா வேணாமா? நம் வாழ்க்கையிலே நாம் தொலைத்து விட்ட கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? நம் வாழ்க்கையிலே தொலைந்து விட்ட உறவுகள் வேணுமா வேணாமா? நம் வாழ்க்கையில் நாம் தொலைத்து விட்டு அந்த வாழ்க்கையே தொலைச்சிட்டு இருக்கிறோம். இது வேணுமா வேணாமா? இன்றைய நாளிலே இன்றைக்கு நாம் கேட்போம், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இழந்த அந்த அன்பு, பாசம், இரக்கம், கருணை, ஒற்றுமை. சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா இருக்கும்பொழுது நாங்கள் தட்டில் போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு தான். அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் இழந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், இயற்கை, நீர் கொடுத்த படைப்பு நீ கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துன்னு வருது. இதையெல்லாம் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு கேட்கலாமா? இயேசு ஆண்டவரால் அந்த 5 அப்பத்தை 2 மீனை உங்கள் கட்டிருந்து தான் கேட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரே கூட என்ன பண்ணிட்டு இருக்கலாம், அவரே செஞ்சு ப்ரேயர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் அவர் எதிர்பார்ப்பது மாற்றமும் எங்கிருந்து வரணும்? மக்களிடமிருந்து வர வேண்டும். நாம் அந்த மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த பகிர்தல் நம்மிடத்தில் இருந்து இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வளங்களை, சொத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சேர்த்து 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 பதுக்கி வச்சுக்கிறோம். பீரோ உள்ள போய் பாருங்க, கட்டாத புடவைகள் 1000க்கு மேற்பட்டவை, போடாத நகைகள் எத்தனையோ சவரம், ஓடாத கார்கள் 4-5. ஆனால் ஒரு புறம் சாப்பாட்டுக்கு இல்லாத ஏழைகள் இருக்கிறார்கள். கடவுள் கொடுத்த இந்த அழகிய வாழ்க்கையை, இந்த திறமைகளை, ஆற்றலை நம்ம எல்லாருக்கும் பயன்படுத்திட்டு எல்லாரையும் வாழ வச்சுட்டு நம்ம போகிறோமா? இல்லை அப்படியே ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஃபோட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம கல்லறைக்கு போய் சேர போகிறோமா என்பதை நீங்களும் நானும் தான் முடிவு செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மழை பெய்யுது, நேற்று மழை பெய்யும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலா முளைச்சிருக்காதா? நேற்று பெய்த மழையில் முளைத்த ஒரு காளான் கூட என்ன பண்ணு, தன் பங்குக்கு ஒரு கொடையை பிடிச்சிட்டு போயிடுது சமுதாயத்துக்கு. 100 வருஷம், 50 வருஷம், 80 வருஷம் வாழறமே, நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுட்டு போகிறோம்? இயேசு ஆண்டவர் 33 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் தன்னுடைய குடும்பம், 3 ஆண்டுகள் சமூக பணி. இன்றைக்கும் அவருடைய பகிர்வு, அன்பு, இரக்கம் இன்னைக்கு உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கும் நாம் அவரை பற்றி பேசுகிறோம். அவர் நமக்கு தேவைப்படுகிறார், அவர் சிந்தனை தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட கடவுளை வணங்குகின்ற நாம் எப்படி வாழ்கிறோம் என்ற சிந்தனையோடு நம்மையே கேள்வி கேட்டு பார்த்து, தூயவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கடவுளுக்கு கீழ்ப்படியவர்களாய், இறையரசை நோக்கி
எதிர்நோக்கு உள்ள பயணிகளாய் வாழ இன்றைய தினத்தில் இறைவனிடத்தில் வரம் கேட்டு ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். ஆண்டவரே, அன்பாய் வந்தவரே, அன்பை தந்தவரே, உங்களிடத்தில் நாங்கள் எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறோம், எவ்வளோ நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கேட்பது போல நாங்கள் இருப்பது எங்களிடத்தில் இருப்பவற்றை ஏழைகள், எளியவர்கள், மற்றவங்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து அடுத்தவர்களையும் வாழ வைக்க எங்களுக்கு வரம் தா இறைவா என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து, நமக்கு மட்டும் கிடையாது, ஏழைகளுக்கும், எளியவர்களுக்கும், வறியவர்களுக்கும், மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கும், ஆதரவற்றவர்களுக்கும் இந்த நாளில் இயேசு ஆண்டவரிடத்தில் நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம்.